குருவியும் காக்கை குஞ்சுகளும். முன்னொரு காலத்துல ஒரு அழகான காட்டுல நான்சின்ற ஒரு சுட்டி காகம் வாழ்ந்து வந்துச்சு. நான்சி காகம் ரொம்பவே குறும்புத்தனம் வாய்ந்தவை. அது எப்பொழுதுமே யாரையாச்சும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதன் மூலம் ரொம்ப அது சந்தோஷப்படும். ஒரு நாள் அந்த காட்டோட பூந்தோட்டத்துக்கு பூக்களை பறிப்பதற்காக மயில் வந்திருந்துச்சு. இந்த காட்டுல பூக்கள் எல்லாமே எவ்வளோ அழகா இருக்கு. இந்த பூக்களை பறிச்சு தன்னோட காட்டுல கொண்டு போய் வித்தா எனக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மயில் இந்த பூக்களை பறிச்சு தன்னோட கூடைய நிரப்புச்சு. அந்த பூக்கூடைய எடுத்துக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல சுட்டி நான்சிக்காகவும் மரத்து மேல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, ஒரு மயில் கூட நிறைய பூக்களை கொண்டு போகுது. இந்த பூக்களை கீழே தள்ளி விட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்சிக்காகவும் அந்த மயில் வர திசையை நோக்கி பறந்து போச்சு. குழந்தை நான்சி வேகமா பறந்து போய் மயில மோதிட்டா. இதுல மயிலும் கூடையும் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இந்த பூ மேல இருந்து கீழே விழுறத பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன நல்லா இருந்துச்சா? ஏ குட்டி காக்கா, பார்த்து வரமாட்டே நீ. இங்க பாரு, என் பூக்கள் எல்லாமே வீணா போயிடுச்சு. ஏ மயில் அண்ணா, என்ன சொல்ற? என் மேல வந்து மோதிட்டு இப்ப என்ன இப்படி சொல்லிட்ட என்கிட்ட? ஏ குட்டி காக்கா, பெரியவங்கள மரியாதையா பேசணும்னு உனக்கு தெரியாதா? எனக்கு ஒண்ணும் பேசணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான்சிக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு திமிர பாரு இந்த காக்காக்கு. என்னோட பூக்கள் எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அந்த மயில் ரொம்பவும் சோகமா தன்னோட பூக்கூடைய பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மிட்டுக்கிளி ரொம்ப சந்தோஷமா மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மிட்டு அண்ணா, என்ன விஷயம்? உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமா அழகி, இன்னைக்கு என்னோட குழந்தையோட பிறந்த நாள். நீ அவனுக்கு கேக்கு நிறைய செரி பழங்கள் போட்டு தயார் பண்ணு, சரியா? நிக்கி கிளிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ரொம்ப நல்ல விஷயம். நான் சாயந்தரம் அவனுக்கு பிடிச்ச கேக்கை தயார் பண்ணி கொண்டு வரேன். சரி அழகி, கேக்குக்கான பணத்தை நான் முன்கூட்டியே தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி கேக்குக்கான காசை அழகி குருவி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு பிறந்த நாள் வேலைகளை பார்க்கறதுக்காக தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அழகி குருவியும் ரொம்ப சீக்கிரமா சுவையான கேக்குகளை தயார் செஞ்சது. இந்த கேக்குல நிறைய சாக்லேட்டுகளையும் இனிப்புகளையும் சேர்த்திருக்கா. இது எல்லாருக்கும் இந்த கேக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழகி குருவி அந்த கேக்கு ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு பிறந்தநாள் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல குழந்தை நான்சி ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அழகி குருவி கேக்கை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு அருமையான வாசம்! அழகியாண்டோட கேக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த கேக்க மொத்தத்தையும் நான் தான் சாப்பிடணும். நான்சிக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படி பறந்து போன நான்சிக்காகவும் ரொம்ப வேகமா போயிட்டு அழகி குருவியோட மோதின உடனே அழகி குருவியும் கேக்கும் அப்படியே கீழே விழுந்துடுச்சு. நான்சிக்காகவும் கீழே விழுந்த கேக்க போயிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது. ஹே நான்சி, என் கேக்க சாப்பிடுறதுக்கு தானே நீ வேணும்னு கீழே தள்ளி விட்ட? அழகி குருவி, என்ன சொல்றீங்க? இந்த விழுந்த கேக்க வீணாக கூடாதுன்னு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைச்சேன் பாரு, இப்படி திட்டுறீங்க. இல்ல, நீ பொய் சொல்ற. நீ வேணும்னே தான் என் மேல வந்து மோதின. உனக்கு கேக்கு வேணும்னா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே? என் மேல பழிய போடாதீங்க. என் மேல வேணும்னே வந்து மோதினது நீங்க தான் அப்படின்னு அழகியும் நான்சியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மதிக்காகவும் அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. அம்மா, இங்க பாருங்க, அழகி ஆண்டி இந்த கேக்க கீழே போட்டுட்டாங்க. இப்போ ஏன் மேல தப்புன்னு என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான்சி அம்மு, நீ அழாத. இந்த குருவிக்கு வேற வேலையே இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீ போ. மதி, நான் சொல்றத கேளு. அவ பொய் சொல்றா. அவ வேணும்னே தான் என் மேல மோதினா. அவளோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. போதும் போதும், என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அவளுக்கு வீட்டுல விதவிதமான இனிப்புகளை செஞ்சு வச்சிருக்க. அதை விட்டுட்டு போய் உன்னோட கேக்க சாப்பிடுவாளா? அம்மு, நான்சி, நீ வா, வீட்டுக்கு போய் நான் உனக்கு பணியாரம் செஞ்சு தரேன், வா அப்படின்னு சொன்ன மதிக்காகவும் பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மதி, நீ எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. நான்சியோட இந்த குறும்பத்தனம் எங்க தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. கேக்கெல்லாம் வீணா போயிடுச்சு. சீக்கிரமா புதிய கேக்கு செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழகி குருவி மறுபடியும் தன் வீட்டை நோக்கி பறந்து போச்சு.
ஒரு புதிய கேக்குகளை தயார் செய்ய ஆரம்பிச்சது. மறுபடியும் அந்த கூடையில எடுத்துக்கிட்டு மிட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படியே சில தினங்களும் சில வாரங்களும் கூட கலந்து போனாலும் இந்த நான்சியோட குறும்புத்தனம் மட்டும் போகல. ஒரு நாள் மேகதாத்தா வானத்திலிருந்து ஒரு பெரிய நதியோட கரைக்கு வந்தாரு. அந்த நதிக்குள்ள இருந்து மழைய பொழிய வைக்க நிறைய நீரை குடிக்க ஆரம்பிச்சாரு. மேகதாத்தா தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்த நான்சிக்காகவும் அட, இந்த வயசான மேகத்தை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா எவ்வளவு அழகா இருக்கும். அப்படின்னு சொல்லிக்கிட்ட நான்சிக்காகவும் மேகதாத்தாவை நோக்கி பறந்து போச்சு. வழக்கமா திரும்பவும் மேகதாத்தா மேல மோதினான். இதுல மேகதாத்தா அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. ஹை, ஜாலி ஜாலி, ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏ தாத்தா, மேல இருந்து எதுக்கு தண்ணி குடிக்கணும்? கீழ இருந்து நிறைய தண்ணி குடி. நான்சி இப்படி சொன்னதுமே மேகதாத்தா ரொம்பவும் கோவப்பட்டாரு. தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. ஹே குட்டி காக்கா, என்னோட சக்தி என்னன்னு தெரியாம என்கிட்ட நீ மோதிட்ட. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்கோ. உன்னை நான் ஒரு மரமா மாத்த போறேன். என்னது, மரமா? என்ன மாத்தாதீங்க, என்ன விட்டுடுங்க, நான் ஓடி போறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான்சிக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா ரொம்பவும் கோவமா இருந்த மேகதாத்தா தன்னோட சக்தியால குழந்தை நான்சிய ஒரு மரமா மாத்திட்டாரு. குழந்தை நான்சியும் என்ன செய்யறதுனே தெரியாம அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, நீ எங்க இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்க, என்ன மறுபடியும் காகமா மாத்துங்க. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. அதே நேரத்துல மதிக்காகவும் காட்டுல பல்வேறு இடத்துல தன்னோட நான்சிய தேட ஆரம்பிச்சது. புறா அண்ணே, நான்சி எங்கேயோ பாத்தீங்களா? காலையில இருந்தே அவ வீட்டுக்கு வரலண்ணே. மதிக்காக ரொம்ப நேரம் தேடினதுக்கு பிறகும் கூட நான்சி காகத்தை கண்டுபிடிக்க முடியல. அழகி, நான்சி எங்கேயாச்சும் நீ பாத்தியா? காலையில வீட்டுல இருந்து கிளம்பி போனான், இன்னும் வீட்டுக்கே வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மதி என்ன, அவன் நதிக்கரையோட பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்தான். வா அழகி, அங்க இருக்கான்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மதிக்காகவும் அழகியை கூட்டிக்கிட்டு நதிக்கரை பக்கமா போச்சு. அம்மா அம்மா, என்ன மேகதாத்தா மந்திர சக்தியால என்னை இப்படி மரமா மாத்திட்டாருமா. அம்மு நான்சி, என்னடா சொல்ற? பயப்படாத, அம்மா நான் இருக்கேன். அழகி, இப்ப என்ன பண்றது? மதி அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம காட்டுல இருக்கிற சாது பாபாவுக்கு நிச்சயம் மந்திரங்கள் தெரியும், நான்சிய பழையபடி மாத்திடுவாரு அப்படின்னு சொன்ன அழகி குருவி சாது பாபாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சாது பாபா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உதவி கேட்டுச்சு. குருவி, என்னோட மந்திர சக்தியால அந்த காகத்தை பழையபடி மாத்திடுறேன் அப்படின்னு சொன்ன சாது பாபா ஒரு மந்திர நீரை எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரையை நோக்கி பறந்து போனாரு. சாது பாபா பலவிதமான மந்திரங்களை உச்சரிச்சு அந்த நீரை எடுத்து அந்த மரத்து மேல ஊற்றினாங்க. உடனே நான்சி காகத்தோட சாபம் நீங்கி அது பழையபடி வந்துச்சு. ஹை, நான் பழையபடி மாறிட்டேன். அழகி ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றியெல்லாம் இருக்கட்டும் நான்சி, இப்பவாச்சும் புரியுதா எப்பொழுதும் மற்றவங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு. நம்ம அடுத்தவங்களுக்கு எது கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆமா அழகி ஆண்டி, எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இனிமே நான் யாரையுமே தொல்லை பண்ண மாட்டேன். அழகி, நான்சிக்கு மட்டும் இல்ல, இது எனக்கும் ஒரு நல்ல பாடம் கிடைச்சிருக்கு. இனிமே நான் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்ல பிள்ளையா வளர்ப்பேன் அப்படின்னு சொன்ன மதிக்காகம் தன் குழந்தைய கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.